விசிட்டிங் கார்டு அண்ட் ஃபோன் நம்பர் நான் அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில் வந்து நீங்கள் ஏர்போர்ட் ஏறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஏர்லியராக வந்தால் இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டே பண்ணிட்டு போங்க. ரேபிடோ மொத்தமாக 10 அது ஒன்று இது ஒன்று 2 கையில். சண்டிகர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டெஸ்டினேஷன் இப்பயும் வந்துட்டோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இன்னொரு டெஸ்டினேஷன் போகணும். இதுக்கு பேர் தாங்க சோலா பட்டூரா, அதாவது நம்ம ஊரில் சோலாபுரின்னு சொல்லுவோம்ல, அதாவது பட் ஆனால் பஸ் வந்து ஒரு நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு. ஸோ பஸ் எங்களுக்கு செட் ஆகாது. சீக்கிரமாக கேப் பிடிச்சி அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாங்கள் வந்திருக்க கேபு. இதில் என்னுடைய மிஸ்ஸஸ் ஃபேமிலி, அப்புறம் இதில் வந்து எங்கள் ஃபேமிலி. ஸோ மொத்தம் 2 கேப் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சுவலாக நாங்கள் அப்படி இப்படின்னு பேரம் பேசி தான் நாங்கள் இந்த கேபை புக் பண்ணோம். பட்டு இவங்க வந்து எங்களுக்கு வந்து இப்போ சண்டிகாரில் இருந்து மணாலிக்கு எங்களுக்கு ட்ராப்க்கு மட்டும்தான் வராங்க. ஸோ மணாலியில் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நாங்கள் வந்து அங்கே போய் வேறு கேப் தான் நாங்கள் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாள் எப்படி அமைய போகுதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. போகிற போக்கில் ஆக்சுவலாக யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ யங்ஸ்டர்ஸோட சுற்றுற மாதிரி எந்த பிளானும் இல்லாமல் என் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற ஒரு சில முக்கியமான அனுபவங்களை உங்கள்கிட்ட நான் அந்த vlogல அடுத்தடுத்த vlogல பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டீ ஷாப்பில் நான் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேங்க. அப்போ பால் அவ்வளோ திக்காக இருக்குது இந்த இடத்துல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மணாலிக்கு வந்து டெல்லி வந்து போங்க அப்படின்னு. பட் ஆனால் நாங்கள் சண்டிகார் வழியாக மணாலி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சண்டிகார் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதும் லஞ்ச் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 4 இடம் போய் விசாரிச்சுட்டு, இன்க்ளூடிங் சண்டிகார் பஸ் ஸ்டாண்டே போய் நாங்கள் விசாரிச்சிட்டோம் பஸ்ஸில் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் 9 மெம்பர்ஸ் இருந்தனால நாங்கள் கேபையே பிடிச்சிட்டோம். மோரோவர் 2000 எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு பஸ்ஸுக்கும் கேப்புக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் என் பையன் கூட இருக்கிறனால நான் கேப்பை புக் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இல்லை எங்கள் ஃபேமிலியில் வரவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா எங்களால் வெஹிக்கிளை நாங்கள் நினச்ச இடத்துல நிறுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு டீ பிரேக் மாதிரி. ஸோ இங்கே டீ பிரேக், ஒரு ஷார்ட் டீ பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போது மணாலி ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கேப் பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து எல்லோ போர்டு, இன்னொன்று வந்து ஒயிட் போர்டு. அவர்கிட்ட கேட்டோம், என்னன்னா ஒயிட் போர்டில் வந்திருக்கீங்க, நீங்கள் கேப் டிரைவர் இல்லையான்னு. அவர் ஆக்சுவலாக டிரைவர் இல்லையாங்க. நாங்கள் அவசரமாக கேபை புக் பண்ணனால அவருடைய ஓன் வெஹிக்கிளே எடுத்துகிட்டு வந்துட்டாராம். எதுக்கு ஆர்டரை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இவர் வண்டி எடுத்து வெறும் 10 நாள் தான் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. எங்களுடைய ரைடு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அமையும். ஆனால் நான் ஒரு டெம்போ ட்ராவலர் இல்லை இந்த மாதிரி இனோவா புக் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு புது வெஹிக்கிளாக அமைஞ்சதும் எங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது. இப்போ இவங்களோட ஹெல்ப்போட முக்கால்வாசி லக்கேஜஸ்லாம் நாங்கள் மேலேயே ஏற்றிட்டோம். போகிற வழியில் மழை இல்லாத வர எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டைம் வந்து 7 மணியா? ஆமாங்க, 7 மணி. இன்னும் இருக்கவே இல்லை இந்த இடத்துல. வெயில் பல்ல கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. 7 மணி ஆச்சு. பட் ஆனால் இன்னும் இருட்டவே இல்லை. என்ன கதைன்னு தெரியல.
நானும் இப்போ தான் கவனிக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே. இப்போ நாங்கள் ஒரு 12 o'clock போய் மணாலி ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, ஃபேமிலியோடு போகிறோம், நைட்டு 12 மணிக்கு தான் போய் மணாலியில் ரீச் ஆக போகிறோம். இன்னும் ரூமும் புக் பண்ணல. நாங்கள் அங்கே போய் தான் ரூம் புக் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரான ஒரு ரைடாக தான் எங்களுக்கு இருக்க போகுது. அதில் நான் பண்ண இப்படி ஒரு பிளானில் எங்கள் அப்பா அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்கன்றதுல என் அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார் எல்லாருமே என்கிட்ட நம்மளுக்கு இடம் இருக்கு. ఏం భయపడకరు సార్, అందరిని తీసుకుపోతాను. என்னையா சொல்ற? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள முடிஞ்ச அளவு சமாளித்து கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த போய் இந்த போயின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரைடு எப்படி போக போகுதுன்னு. ஆனால் முடிஞ்ச அளவு இந்த ரைடு வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடாக முடியணும். பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் எல்லோரும் வண்டியில் தூக்கி இழுத்து போட்டு நானே வண்டியை ஓட்டி தூக்கிட்டு போய் விட்டுருவேன் மணாலியில். என் கேப் டிரைவர் காமிக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த கேப் டிரைவர். இவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விக்ரம் 8265095571. I have booked him from Chandigarh. So you also, if you want any doubts or any clarification, feel free to contact him. போலாமா? போமா? வாங்க போலாம். சாக்ஸ் காமி. என்ன ஸ்நாக் போய் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் என்னென்ன ஸ்நாக் போய் கான்டாக்ட் பண்ணுங்க. சண்டிகர் டு மணாலி கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பிலாஸ்பூர், மண்டி, புந்தர், குல்லு, அப்புறம் மணாலி, ஸோ இந்த பாதைகளை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் போகிற வழியில். கிட்டத்தட்ட 6 hours கூகுளில் காமிக்கும். பட் ஆனால் கட்டாயம் 6 hours ஆகாது. கிட்டத்தட்ட நீங்கள் 9 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடங்கள் எல்லாமே மலை ஏரியா. ஸோ ஹேர்பின் பென்ஸு, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதுன்னு அடிக்கடி நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் நிறுத்தி தான் போகிற மாதிரியான சூழல் ஏற்படும். நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, காரில் போகிறதா இருந்தாலும் சரி, நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா போகிற வழியில் வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்போ தான் உங்களால். இருந்து எக்ஸாக்ட்லி 200 kilometers எட் டு ரீச். எப்படியும் நைட்டு 12 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கேப் டிரைவர்கிட்ட நாங்கள் ஒரு விஷயம் கேட்டோம். ஏன்னா மணி 8 ஆச்சு இன்னும் இருட்டலையே அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, இங்கே சண்டிகார் அப்புறம் மணாலி இந்த ஏரியாக்களில் சம்மரில் வந்து 8 ஆனாலுமே பிரைட்டாக தான் இருக்குமா. பட் இதே இது வந்து நீங்கள் வின்டரில் இல்லை ரெய்னி சீசனில் வரீங்க அப்படின்னா 5 மணிக்கே ஃபுல்லாகவே இருட்டிடுமா. இதை பாருங்களேன், இது 8 மணின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நைட்டு 8 மணிங்க. ஏன் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும், ஏன் போகிற வழியில் கடையே இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் நிறுத்தி வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்று, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, ட்ராவலில் யாருமே, அதுவும் இந்த மாதிரி ஹில் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போது யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் முக்கால்வாசி இடத்துல உங்களுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் தேடி பிடிச்சி ஏதாவது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சா தான் உண்டு. நீங்கள் என்ன டிஷ் ஆர்டர் கொடுத்தாலும் கட்டாயம் டிலேவாக தான் உங்களுக்கு வரும் உங்கள் டேபிளுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கிற மாதிரியான சூழல் தான் இங்கே ஏற்படும். நாங்கள் கேபை புக் பண்ணதுக்கு மெயினாக காரணமே போகிற வழியில் வியூ நல்லாயிருக்கும் தான். பட் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, ஈவினிங்க்கு மேலே புக் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக எங்களால் எதுவும் வியூ பார்க்க முடியல. பட் ஆனால் போகிற வழியில் எங்களால் தேவைக்கேற்ற மாதிரி நிறுத்தி போக முடிஞ்சது. அது ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த கேபில். நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் கேப் புக் பண்ணணுன்னு நினச்சா பகலில் இல்லை மதியானமே புக் பண்ணிவிடுங்க. இல்லை நிறுத்தி போகணுன்னு நினச்சா மட்டும் கேபை புக் பண்ணுங்கள். நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் போகிற வழியில் அப்புறம் நிறைய டனல்களை பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டனலை கடந்து தான் நீங்கள் மணாலி போவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக பரிம்பா பேலஸ் இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். மணாலி வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:45 சாரி. ஸோ இங்கே இருக்கிற மேனேஜருக்கு நேரம் கால் பண்ணணும். தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. நானும் இங்கே புக் பண்ணிட்டேன் வரும்போதே. அப்படி ஒன்றும் குளிர்லாம் இல்லைங்க. இங்கே கொடைக்கானல் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. கால் பண்ணி பார்க்குறேன். லாக் ஆகிருக்கு. கால் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேட்குறேன். கேட்டு டக்குன்னு செக்இன் பண்ணி
லக்கேஜ்லாம் அன்லோட் பண்ணி நான் ரூம் அதுக்கப்புறம் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று. ஸோ நான் உள்ளே போய் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன். பயங்கர டயர்டாக இருக்குது, இருந்தாலும் காமிக்கணும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரூம் அப்படி இருக்கு படுத்து ஞாபகத்தேன். டிவி அப்புறம் அப்படியே வியூ. இந்த இடத்துக்கு மார்னிங் வந்து காமிச்சா ஒரு பெட்டர் வியூ கிடைக்கும். ரைட் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஊரே தெரியும். யூட்டன் போட்டு இங்கே வந்தோன்னா இங்கேயும் வியூ பாயிண்ட் தான். இப்போ இருட்டில் ஒன்றும் தெரியல உங்களுக்கு, தெரியுதா வியூ பாயிண்ட்? இருட்டில் ஒன்றும் தெரியல. நாளைக்கு மார்னிங் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்காகவே நான் இந்த ரூமை புக் பண்ணேன். டயர்டுக்கு அப்படி வேலை வரியா காமிச்சிட்டு இருக்க முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரே நாளில் சென்னையிலேருந்து மணாலிக்கு ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் மணாலிக்கு வந்தது, அதாவது ஒரு 34 டிகிரியில் இருந்து அப்படியே டக்குன்னு ஒரு 15 டிகிரிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். டக்குன்னு இந்த கிளைமேட்டுக்கு எல்லோரும் அடாப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் எங்கெங்கே போகணுன்றதை பிளான் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் மறந்துடாதீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நான் தொடர்ந்து போகிற இந்த மணாலி ட்ரிப்புடைய வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையா கான்டாக்ட்ஸும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வ்ளாக்லேயும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய நேம்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் அவங்க எனக்கு கோட் பண்ண அமௌண்ட் வந்து நான் எதுவுமே இதில் கிளியராக சொல்லலை. என்ன காரணம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வ்ளாகாகவே நான் உங்களுக்கு அதை எடுத்து போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் மணாலி ட்ரிப் எப்படி பிளான் பண்ணுறது, எவ்வளோ காஸ்ட் ஆகும் பெர் ஹெட், அப்புறம் என்ன மாதிரியான டைமிங்கில் வந்தால் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ட்ராவல் அமையும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய வ்ளாகில் கொடுக்குறேன். 2:30 ஆச்சு. இதுக்கு மேலே நான் தூங்கலைன்னா நாளைக்கு எந்திரிக்க முடியாது. நாளைக்கு உங்களுக்கு நான் நிறைய இடம் காமிக்க வேண்டியது இருக்குது. குட் நைட். இந்த வியூக்காக தான் இந்த ரூம் போட்டதே. உங்களுக்கு ஸ்னோ தெரியுதாங்க? இது இன்னொரு வியூ. இதுக்கு முன்னாடி நான் பனியெலாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் ஸ்னோவை தூரத்தில் பார்க்குறேன். என்னோடய சேனலை கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் அடுத்து எப்படி அந்த பனியை போய் பக்கத்தில் பார்க்க போகிறோன்றதை பொறுத்திருந்து பாருங்கள்.